உனக்கு நான் சொல்றேன், எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேணாம். ஏய் கொஞ்சம் சரவணா, அமைதியா இரு மரகதம். அம்மா, நீங்களும் எதுவும் பேசாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எப்படிம்மா? எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவளுக்கு ஆசையா கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்பான என்னால யார்கிட்ட போய் கேட்க முடியும்? தெய்வத்துக்கிட்ட தானே போய் கேட்க முடியும். அதான் கேட்டுக்கிட்டு இருக்க. தேன்மொழி, இப்ப என்னாச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க? ஓ அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன்னு தானே சொன்னாங்க. அவங்க யோசிச்சு நல்ல முடிவு தான் சொல்லுவாங்க தேன்மொழி. எனக்கு எப்படிங்க அந்த ஜோசிய வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேங்க. ஆனா தாய் மாமனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரேங்க. எப்படிங்க என் அண்ணனுக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு என்னால கேட்க முடியும்? இத பாருங்க, என் அண்ணனுக்கு ஒண்ணுடா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஏம்மா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சரவணன் மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த ஆபத்து இருக்குன்னா சாமி எதுக்கு மாமா மேல எனக்கு ஆசை உண்டாக்கணும்? தெய்வான, நீயும் அம்மா கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் தீர்வு இந்த உலகத்துல உண்டு. உங்க அத்தையும் மாமாவும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்களா எதையாவது நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நல்லது நடக்கும்னு நம்புங்க. தெய்வான, 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 கால் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அழாத தெய்வான, என்னாச்சு தெய்வான, என்னன்னு சொல்லு. அது வந்து மாமா, நம்ம கல்யாண விஷயமா ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா? இல்ல தெய்வான, வந்ததுல இருந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லார் முகத்திலயும் ஒரு பயம் தெரியுது. எனக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தெய்வான. என் அம்மா அப்பாவும் இதே பயத்துலதான் இருக்காங்க. மாமா, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்படி நம்ம நினைக்காத எல்லாமே நடந்து போச்சே. மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா பயந்துட்டே இருக்காங்க. சாமி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட எந்திரிக்கல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தெய்வான. மனசுக்குள்ள நாளை யானை கணத்துக்கு யாரோ ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெய்வான. எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் பேச தெரியாது மாமா. ஆனா என்னால நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு.
என்னால இன்னைக்கு நடந்ததை நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னடா பேசிட்டு இருக்க? போன்ல யாரு தெய்வானையா? மாமா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வையே, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. ஏய் தெய்வான, என்ன உளர்ற? ஏய் சரவணா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுற? அக்கா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா தெய்வான செத்து போயிடுவேன்னு சொல்றக்கா. தெய்வான, நான் புனிதா பேசுறேன். செத்து போயிடுவேன்னு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா? அக்கா, நான் போய் சொல்லலக்கா. சரவணன் மாமா கூட எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வைங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன தெய்வான, சாக போறேங்கிற விஷயத்த இவ்ளோ தைரியமா சொல்ற? ஆனா ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அம்மா அப்பா அப்செட் ஆனதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற? வாழ்க்கை மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இல்ல? அழுகிறேன்னா ஆறுதல் சொல்லலாம், ஆனா நீ முட்டாள்தனமா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். செத்து போறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு வீரமே கிடையாது, கோழத்தனம். படிச்ச பொண்ணா நடந்துக்கோ தெய்வான. ஆமா, நீ இப்படி பேசுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலல்ல, கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நான் பேசுறது உனக்கு புரியுதா? புரியுதுனா நேரா போய் உங்க அப்பா அம்மா முகத்தை பாரு. அதுக்கப்புறமும் உன்னால இப்படி சொல்ல முடியுதான்னு பாரு. சாரிக்கா, ஏதோ எமோஷன்ல விவரம் தெரியாம பேசிட்டேன். புரியுது தெய்வான, இதே எமோஷன்ல தான் நம்ம அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னு அமைதியா கடக்க பாரு. அதுதான் அவங்களோட அனுபவம், அதை நாம மதிக்கணும்ல. நீ முழுசா என்ன நம்பலாம். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு உங்க 2 பேருக்கும் நான் சொல்லிருக்கேன்ல, அதை நான் நிறைவேற்றுவேன் தெய்வான. நீங்க பேசும்போது நல்லா இருக்குக்கா, ஆனா மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குக்கா. பயப்படாத தெய்வான, நீயும் பயந்து சரவணனையும் பயமுறுத்தாத. சரி, நான் போனை வைக்கிறேன். சரிக்கா. நீ தைரியமா இருக்கணும். தைரியம் தான் ஒரு பொண்ணுக்கு அழகு, புரியுதா? புரியுது. இங்கே பாரு சரவணா, தெய்வான கிட்ட சொன்னதுதான் உனக்கும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அத காரியமா எப்படி செயல்படுத்தணுங்கிறதும் தெரியணும். நீயே இப்படி உடைஞ்சு போய் பேசினா அவளும் பயந்துருவாள்ல, புரியுதா? புரியுதுக்கா.